வணக்கம் நண்பர்களே. தேர்தலுக்காக உருவாக்கப்படும் சந்திரமுகிகள். சந்திரமுகி என்ற ஒரு பாத்திர வடிவு ஒரு படத்தில் இருக்கும். அந்த பாத்திர வடிவம், அந்த சந்திரமுகி வடிவம், அந்த பாத்திர வடிவம் என்னவென்றால் த மென்டலி டிஸார்டர்னு சொல்ல முடியாது, அந்த பர்சனாலிட்டி டிஸார்டர். அது ஒரு பர்சனாலிட்டியாக நம்ம ஆக விரும்புகிறப்ப நடந்த டிஸார்டர். பட் அதெல்லாம் சயின்டிஃபிக் விளக்கங்கள். பொதுவாக சந்திரமுகி என்பது ஒரு பேயாட்டம், பிசாசாட்டம்னு ஒரு லோக்கல் லாங்குவேஜில் சொல்ல போகிறாங்க. அப்படி தான் அந்த பேயாட்டம் பிசாசாட்டத்துக்கு 2 பெண்மணிகளை தயார் பண்ணுறாங்க. சந்திரமுகி கேரக்டருக்கு அனலைசேஷன் விட்டுருங்க. தமிழக தேர்தல் 2026 களத்துக்கு 2 சந்திரமுகிகள் தயாராகிறாங்க. ஒருத்தர் திராவிட கட்சிக்கு எதிராக, ஒருவர் இன்னொரு பெண்ணுக்கு எதிராகவே தயாராகிறார். ஒருவர் செய்தி வாசிப்பாளர், ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன் அவரை பற்றி. இன்னொருவர் விமான பணிப்பெண், அவரை குறித்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இந்த 2 சந்திரமுகிகளையும் உருவாக்குனது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மற்றொரு கட்சி தான், திராவிட கட்சிகள் அல்லாத கட்சி தான் உருவாக்கி வச்சுருக்கு. இந்த 2மே பேரம் பேசுகிறதுக்காக, அதாவது நீங்கள் இந்த இடத்துல பேரம் பேசுறதுக்கு நீங்கள் பயன்படுவீங்க. 2 சந்திரமுகிகளும் அப்படி உங்கள் முகத்தை கூர்வமாக காட்டணும். அவங்க பயந்து போய் எங்கிட்ட பேரம் படிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி சந்திரமுகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதல்ல இந்த ப்ராசஸினுடைய நோக்கம். சந்திரமுகிகள் சந்திரமுகிகளாகவே இருங்க, உங்களை காட்டி நாங்கள் பேரம் பேசிக்குவோம். இதுதான் இப்போது இன்றைக்கி அந்த சந்திரமுகிகளை தயாரித்ததன் நோக்கம். இப்போ என்ன முடிவில் இருக்காங்க யார்? எதிர்த்தரப்பு. இந்த சந்திரமுகிகளை எப்படி சமாளிக்கிறது? அப்படி எளிதாக சமாளிக்க முடியாது. சந்திரமுகிகளை சமாளிக்கிறது எளிதும் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் தனிநபர்களின் அந்தரங்க விஷயங்களை வெளியிடும் அளவுக்கு தயாராகிறது அந்த சந்திரமுகிகளை தயாரித்த அந்த குழு. சாதாரணமாக சும்மா பயமுறுத்துறதுக்கு, பேரம் பேசுகிறதுக்குமா? அந்தரங்கள் விஷயங்கள், அந்தரங்க ரகசிய முடிச்சுகள் அவிழும். புரிஞ்சுதா? அந்தரங்க ரகசியங்கள் வெளியாகும். சந்திரமுகிகள் சாதாரணமானது அல்ல. இது அரசியலுக்காக தயாரிக்கப்பட்ட சந்திரமுகிகள். இவர்கள் மிகப்பெரிய விசுவரூபம் எடுப்பார்கள். ஆக சம்பந்தப்பட்ட செய்தி வாசிப்பாளர் யாருக்காக களமிறக்கப்படுகிறார், அந்த விமான பணிப்பெண் யாருக்காக களமிறக்கப்படுகிறார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். தெரிந்தவர்கள் புரிந்து கொண்டு நன்றாக நடந்துக்கிட்டோம். தொடர்ந்து பேசுவோம்.